ஹே வீப்ஸ், இந்த டீமன்ஸ் அனிமில நம்ம ஒரு விஷயத்த தான் நெறைய டைம் பார்த்துருப்போம். அதுதான் டீமன்ஸ். ஸோ இந்த வீடியோல இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டியர் லிஸ்ட்ல போட போறோம். இந்த டியர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா மொத்தம் 5 டியர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கோட்டட் டியர், செகண்ட் ஒன் வொர்த் டியர், தேர்டா ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்க டீமன்ஸ். அதனால டீசென்ட்னு பேர் வச்சிருக்கிறேன். ஃபிஃப்த்ல இருக்கிறது ஓகே பவர் இருக்கு, நாட் பேட். லாஸ்ட்ல இருக்க டியரோட பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது என்பிசி. கதையில எதுக்கு தான் இருக்கும்னு தெரியாத சில கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல. அது மாதிரி டீமன்ஸ் எல்லாத்தையும் இந்த டியர்ல போட போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம நம்ம சேனல் பேஜை செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பேஜ்ல நிறைய அன்மி வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவும் செஞ்சு போடுறோம். அது கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம டீமனை தான் ரேங்க் பண்ண போறோம். ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இருக்க டீமே நெசுகோ தாங்க. நெசுகோவை ஒரு டியர்ல போடுறேன். ஏன்னா நெசுகோக்கு பவர்ஸுமே எதுவும் இருக்காது. இருக்கிற பவர்ஸும் ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பிளாட் மூவ் ஆகிறதுக்கு நெசுகோ ஒரு மிகப்பெரிய ரோலும் ப்ளே பண்ணியிருப்பா. அதுக்காக தான் நெசுகோவை நான் எம்இபி டியர்ல வச்சிருக்கேன். இதோ இந்த டீமன் டெம்பிள் டீமன் இருக்குல்ல, இதை எடுத்து நான் ஸ்ட்ரெயிட்டா நாட் பேட் டியர்ல வைக்கிறேன். இந்த டீமன் கதையில் ஓரளவுக்கு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. பட் அதை தாண்டி அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் இதை நாட் பேட் டியர்ல வச்சிருக்கிறேன். இதோ இங்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீமன்ஸ் எல்லாமே என்பிசி டியர் சேர்ந்தது. அதுதான் ஃபைனல் செலக்ஷன்ல நம்ம பார்க்குற ஒரு சில டீமன்ஸ். எதுக்கு தான் கதையில வரான்னு தெரியாத இருக்க டீமன், அதனால தான் நான் என்பிசியில் வச்சிருக்கேன். இதுங்களோட ஒரே ரோலு இந்த ஃபைனல் செலக்ஷன்ல வர ஆளுங்களை சாப்பிட்றது, அப்புறம் மெயினா டான்ஜரோ கையில் அடி வாங்கி சாப்பிட்றது. அடுத்ததா ரேங்க் பண்ண போறது ஹேண்ட் டீமன் தாங்க. உரோகடாக்கி கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையா ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. இந்த டீமன் என்னன்னா அவங்கள மட்டும் தேடி தேடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸ்டோரியில கொஞ்சம் நல்ல வெயிட்டேஜ் ஆட் பண்ண டீமன்ஸ்ல இதுவும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம அப்ப காமிச்ச டீமன்ஸ்ல பவரும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அதனால நான் இத டீசென்ட் டியர்ல வச்சிடுறேங்க. அடுத்ததா லைன்ல இருக்கிறது ஸ்வாம்ப் டீமன். இந்த டீமன் தான் கொஞ்சம் சென்டிமெண்டான டீமன். ஏன் சென்டிமெண்ட்னு சொல்றேன்னா, டான்ஜரோட ஃபர்ஸ்ட் மிஷன் இந்த டீமனுக்கு தான் வரும். ஸ்டார்ட்டிங்ல டான்ஜரோ இதோட பேர் தெரியாம சண்டை போடுற வரைக்கும் டான்ஜரோவை போட்டு பொளந்து எடுக்கும். அதுவும் இந்த ஆல்டர்னேட் டைமென்ஷனுக்குள்ள போயிட்டு 3 டீமனா வரப்பலாம் சூப்பரா இருக்கும். பட் டான்ஜரோ மூசனை பத்தி தெரியுமான்னு கேட்பான் பாருங்க. அவ்வளவுதான் அந்த டீமன் அங்கேயே ஃபிளாட்டு. அப்புறம் என்ன த்ரெட் தெரியும் டான்ஜரோ வெட்டுவான். பட் இந்த ஆல்டர்னேட் டைமென்ஷன் கொண்டு வர பவர்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் அவ்வளோ ஓபியான பவரை அதுக்கப்புறம் நம்ம அனிமையில பார்க்கவே இல்லை. ஸோ அதனால நான் இதை ஒரு டீசென்ட் டியர்ல வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது கிபுட்சுச்சி மூசான். ஸோ ஆப்வியஸ்லி மூசானை நம்பர் 1 டியரான கோட்ட டியர்ல தான் வைக்கணும். பட் இருங்க, மூசான் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு. அது மட்டும் இல்லாமல் டீமன்ஸே உருவாக்குற ஒரு ஆளு. இதனால நம்ம தலைவனுக்கு தனியாக ஒரு டியர் உருவாக்கி வைக்கலாம். இந்த டியருக்கு நான் டீமன் கார்டுங்கிற பேர் வைக்கிறேன். ஸோ மூசன் டீமன் கார்டு. அடுத்ததாக பார்க்க போகிறது டெமாரி டீமன். அந்த குட்டி டெமாரி பாலை வச்சுக்கிட்டு சும்மா பொழந்து கட்டுற மாதிரி காமிப்பாங்க. பட் எந்த டீமனுக்கும் வரக்கூடாத சாவு இந்த டீமனுக்கு வந்துடும். அதுதான் மூசனோட பேரை சொல்லி இந்த டீமன் செத்து போயிடும். அட்லீஸ்ட் கத்தியால வெட்டி செத்துருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நானும் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன். ஸோ அதனால் இதை நான் டீசென்ட் டியரில் வைக்கிறேன். அடுத்ததா ஆரோ டீமன் இருக்குதுங்க. இந்த டீமனை நான் செகண்ட் டியர் அதாவது ஓர்த் டியரில் வைக்கிறேன். இந்த டீமன் இந்த டியரில் வைக்கிறதுக்கு நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஒப்பீனியன் இருக்கும். பட் இந்த டீமன் வந்து குரூப்பாக வேலை செய்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீமன். இது மாதிரி ஒரு டீமன் இன்ஃபினிட்டி காஸ்டில் இருந்துச்சுன்னா அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. டீமன் ஸ்லேஸ் பெரிய அடி வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக இருக்கிறது டமாயோ. இன்ஃபேக்ட் மூசனை விட டமாயோவுக்கு அறிவு ஜாஸ்தி. மூசனோட கண்ட்ரோல்ல இருந்தே வெளியே வந்த ஃபர்ஸ்ட் டீமன். அது மட்டும் இல்லாமல் மூசனுக்கு ஊசி குத்துன டீமன். அந்த ஊசி ரொம்ப பெரிய வேலையை பார்த்து விட்டுரும். சரி இப்போ அதை பற்றி பேச வேணாம். அது மட்டும் இல்லாமல் டீமன்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் ஹியூமனாக மாற்றுறதுக்கு வழியை கண்டுபிடிச்ச டீமன். இது மாதிரி டமாயோவை பற்றி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் டைம் இல்லை, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக டமாயோவை கோட்ட டியரில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் டமாயோட அசிஸ்டண்டான யுஷ்ரோ தாங்க ரேங்க் பண்ண போகிறேன். யுஷ்ரோ காமிச்சதுல ஓரளவுக்கு நல்ல நார்மலான டீமன் தான். அவனை எது யூனிக்காக காட்டுதுன்னா, டமாயோட ஹெல்ப்பால் இவனுமே மூசனோட கண்ட்ரோல் வந்து வெளியே வந்திருப்பான். மற்ற டீமன்ஸால மூசானோட பேரை கூட சொல்ல முடியாது. இவன் மூசான் பேரை சொல்லி மூசானுக்கு அகைன்ஸ்டாகவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால் நான் இதை ஒரு டீசென்ட் டியரில் வைக்கிறேன். இப்போ அடுத்து கியோகை அதாவது ட்ரம் டீமன். இந்த டீமனோட ஸ்டோரிலாம் ரொம்பவே சேடாக இருக்கும். ஏன்னா இந்த டீமன் லோவர் மூனில் இருந்த ஒரு டீமன். பட் பிளட்டு ஒழுங்காக சாப்பிட முடியாமல், அதாவது மனுஷங்களை சாப்பிட முடியாமல் பவர் கம்மியாக இருக்கும். சரி அந்த மனுஷங்களை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மனுஷங்களை தேடி சாப்பிட போனால் அங்கே டீமன் சேஷன் சாவடிச்சிருவாங்க. ஆனால் பவர் செம கூலாக இருக்குங்க. இந்த மூசனோட இன்ஃபினிட்டி காசலில் ஒரு பியூவா வாசிச்சுக்கிட்டு ஒரு டீமன் இருக்கும் பார்த்தீங்களா, நாக்கிமே. அந்த டீமனுக்கும் இந்த டீமனுக்கும் ஒரே பவர் தான். 2 பேராலையும் சுற்றி இருக்க ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நம்ம கியோகை ஒரு நார்மலான டீமன் தாங்க. அதனால் நான் டீசென்ட் டியரில் வச்சிடுறேன். அடுத்தது டங் டீமன். என்னது இந்த டீமனோட பேர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், எனது ஒரு என்பிசி டீமன் தான். உங்களுக்கு நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும்னா, ஜெனிட்ஸு தூங்கிக்கிட்டே ஃபர்ஸ்ட்டாக ஒரு டீமனை சாவடிப்பான் பார்த்தீங்களா, அந்த டீமன் தான் இந்த டீமன். இதோட கேட்டகரியில இன்னொரு டீமன் இருக்குது. இன்ஃபேக்ட் அதோட பேர் கூட நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கல. பட் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈனோசிக்கை ஃபர்ஸ்ட் ஒரு டீமனை சாவடிப்பான் பார்த்தீங்களா, அந்த டீமன் தான் இந்த டீமன். இதையும் என்பிசி கேட்டகரியிலே வச்சிடுறேன். ஏன்னா இதை தாண்டி இதை பற்றி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த டீமன் மட்டும் சும்மா நின்றுட்டு இருக்கோம். ஈனோசிக்கை டக்குன்னு போய் வெட்டி போட்டுருவான். பாவம் இல்லை அந்த டீமன். இப்போ அடுத்து கொஞ்சம் ரேங்க் பண்ண போகிற எல்லா டீமன்ஸுமே ஓரளவுக்கு செம பவர்ஃபுல்லான டீமன்ஸ். அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு ஸ்பைடர் டீமனில் மதரா இருக்க டீமன். இந்த டீமனோட பவரை காமிச்சிருப்பாங்க பாருங்க. பல ஹையர் ரேங்க் டீமன் ஸ்லேயர்ஸை ஜஸ்ட் ஒரு பப்பட்டா மாற்றி விளையாண்டுட்டு இருக்கோம். பட் ஒன்ஸ் இதோட வீக்னஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா டான்ஜரோ அழகாக போய் வெட்டி சாவடிச்சிருவான். இன்ஃபேக்ட் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே கொடுக்காம அந்த டீமன் சேர்த்துருக்கோம்.
பட் நான் இந்த டீமனை டீசென்ட் டியரில் வைக்கிறேன். அடுத்ததா இதே ஃபேமிலியை சேர்ந்த ஃபாதர் டீமன். இந்த டீமனை நான் ஒர்த் டியரில் வைக்கிறேன். ஏன்னா இந்த டீமன் இந்த டியரில் வைக்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு டீமன். ஈனோசுகேவோட தலையை போட்டு அப்படியே சும்மா புடிஞ்சு நசுக்கிற அளவுக்கு போயிருக்கும். அந்த இடத்துல கியு வரலன்னா அவ்வளோதான், ஈனோசுகே செத்துருப்பான். அதுவும் இந்த டீமன் அடிவாங்க ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். பார்க்கவே சும்மா ஒரு மாதிரி திகிலாக இருக்கும். அடுத்ததா இந்த ஃபேமிலியோட ஹெட்டு லோவர் 5 நம்ம ருயி. அவனுக்கு கொடுத்த பவர்ஸாக இருக்கட்டும், இல்லை பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு சின்ன பையன் டீமனை வந்து ஒரு மாதிரி கொடூரமாக பேசுவான். செம சூப்பராக இருக்கும். அதனால அதை நான் ஒர்த் டியரில் வச்சிடுறேன். இதுக்கடுத்து இதே ஃபேமிலியில் ஓரளவுக்கு பவரோட பட் கதை எதுவுமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்க ஒரு டீமன், அதுதான் இந்த ஃபேமிலியோட சிஸ்டராக இருக்க ஒரு டீமன். கொஞ்சம் பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ருயோட ஃபேமிலியில் ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான மெம்பர் கூட. அதனால இதை நான் ஒரு நாட் பேட் டியரில் வைக்கிறேன். அடுத்து இந்த ஃபேமிலியில் ஸ்பைடர் மாதிரி ஒரு டீமன் இருக்கும் பார்த்தீங்களா? இல்லை சாரி, ஏன்னா எல்லா டீமனுமே ஸ்பைடர் மாதிரி தான் இருக்கும். பட் ஜெனிட்ஸு கூட சண்டை போடும் பார்த்தீங்களா, அந்த டீமன். இந்த டீமன் கிட்ட சும்மா விஷத்தோட பவர் அப்படி கொடுத்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி அவ்வளோ ஸ்பைடர் வரும். பரவாயில்ல, இதோட பவர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். அதனால தான் நான் அதை டீசென்ட் டியரில் வைக்கிறேன். இந்த இடத்துலையும் ஹஷிரா வராமல் இருந்திருந்தா ஜெனிட்ஸு செத்துருப்பான். லாஸ்ட்டாக ரியோட ஃபேமிலியில் ஒரு டீமன் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த எஸ்கேப் ஆகிறவங்க எல்லாத்தையும் போட்டு கொடுக்குற டீமன். ஜஸ்ட் பவரே காமிச்சிருக்க மாட்டாங்க. வெறும் மூளையை மட்டும் வச்சு அதோட சர்வைவல் ஸ்கில்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம். சரி, ஓகே, நாட் பேட். அதனால நாட் பேட் டியரில் வைக்கிறேன். அடுத்ததாக லைனில் இருக்கிறது நாக்கிமி, அதாவது பீவா டீமன். ஸ்டார்டிங்கில் இந்த இன்ஃபினிட்டி கேசலில் நிறைய டீமன்ஸை சமன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் அப்பயே கெஸ் பண்ணேன் இன்ஃபினிட்டி கேசல் கூட சம்மந்தம் இருக்குமே ஏதாவது பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. அப்பர் 4 செத்ததுக்கு அப்புறமா இதை அப்பர் 4 ஆக்கிடுவாங்க. நான் கெஸ் பண்ண மாதிரியே நாக்கிமாவோட பவரும் இன்ஃபினிட்டி கேசல் கூட சம்மந்தப்பட்டது தான். அதுவும் இன்ஃபினிட்டி கேசலில் அவள் பண்ணுற ஸ்பேஸ் மேனிப்புலேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாக்கிமையா நான் கோட்டை டியரில் வைக்க போகிறேன். இப்போ ஒரு 4 டீமனை ஒட்டுக்கா சொல்ல போகிறேன். அதாவது லோவர் 2, லோவர் 3, லோவர் 4, லோவர் 6. இந்த 4 டீமனும் சமன் பண்ணியிருப்பாங்க. மூசன் சமன் பண்ண உடனே அவன் வந்து எல்லாத்தையும் சாவடிச்சிருவான். எதுக்கு சமன் ஆனாங்க, எதுக்கு செத்தாங்க ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. சரி, அவங்க எதுக்கு செத்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியலன்னு பார்த்தா நம்மளுக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், மற்ற டீமன்ஸ்க்காவது ஏதாவது பவர் கொடுத்து அவன் ஃபைட் பண்ண அனுப்புவான். பட் லோவர் 3 இருந்துக்கிட்டு கதையே கிடைக்காம சாவறதெல்லாம் ரொம்ப சோகங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த 4 டீமன்ஸையும் நான் என்பிசி டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்லாஷர் டீமன். இந்த மூகன் ட்ரெயின் ஆக இருக்குல்ல, இதில் ஸ்டார்டிங் ஒரு டீமனை காமிச்சிருப்பாங்க. சும்மா குடுன்னு ஓடி ஓடி சண்டை போடும். ஒரு மாதிரி மூளையை உருப்படியாக யூஸ் பண்ண டீமன்னா இதுதான் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல ஹஷ்ரா அளவுக்கு ஒரு டீமன்ஸ் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்டேஜ் பிடிச்சி சண்டை போடும் பார்த்தீங்களா, டாப் நாச் அதெல்லாம். ஸோ இதுக்காக இந்த டீமனை நான் டீசென்ட் டியரில் வைக்கிறேன். அடுத்து ட்வின் ஹெட் டீமனுங்க. டிக்கெட் கலெக்ட் பண்ணுறப்ப இந்த டீமனை பார்த்துருப்போம். பார்த்ததோட சரி, அவ்வளோதான், இவனுக்கு ஓடி போய் ஒரே வெட்டி தேடிடுவாங்க. சுத்தமாக எந்த ஃபைட்டும் காமிச்சிருக்காதுங்க. நான் என்பிசி டியர்லேயே இந்த டீமனை வச்சிடுறேன். அடுத்து பார்க்கவே ஒரு மாதிரி ஏலியன் மாதிரி இருக்கும். இந்த டீமனும் நம்ம மூகன் ட்ரெயினில் தான் வரும். இதுக்கு இப்போதைக்கு பேர் நம்ம ஏலியன் ஹேண்டுன்னு சொல்லிட்டு வைக்கலாம். இந்த டீமனும் என்பிசி மாதிரி தாங்க இருக்கும். பட் ஈனோசுகேக்கு ஒரு சம்பவம் மட்டும் பாருங்க. அவன் மட்டும் சண்டை போட வருவான், புசுக்குன்னு தள்ளி விட்டுரும். இவனும் பறந்து போய் விழுந்துருவான். ஸோ பவர்ஸ் பார்க்க ஒரு மாதிரி நாட் பேடாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், நாட் பேட் டியரில் தான் வைக்க போகிறேன். இப்போ அடுத்து முகன் ட்ரெயினில் வர லோவர் ஒன் டீமன். இல்லை முகன் ட்ரெயின் டீமன், அதுதான் என்மோ. இந்த டீமன் ஃபைட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபைட்டு அனிமேஷன்லாம் சும்மா போட்டு பொழந்து கட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி டீமன் கூட சண்டை போகிறதே ஒரு மாதிரி செம ஜாலியாக தான் இருக்கும். டீமன் எங்கே இருக்குன்னு தெரியாமல் டீமனை தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா டீமன் ட்ரெயினில் இல்லை, டீமன் தான் ட்ரெயின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. வெறித்தனம். அது மட்டும் இல்லாமல் டாஞ்சிரோ ஒரு செகண்ட் கேர்லெஸ்ஸாக இருந்திருந்தா இந்த ஆர்க்கில் செத்துருப்பான். இதோட அந்த இல்யூஷன் பவர் வச்சு டாஞ்சிரோ அப்படி மேனிபுலேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த பவர் ஈனோசுகே மேலே ஒர்க்காக இருக்காது, அது வேற விஷயம். பட் நான் சொன்ன மாதிரி டாஞ்சிரோ ஒரு செகண்ட் கேர்லெஸ்ஸாக இருந்ததா இன்னும் செத்துருப்பான். ஸோ இவ்வளோ பவர் இருக்க ஒரு டீமனை நான் ஒர்த் டியரில் வைக்கிறேன். அடுத்ததா இந்த ஆர்க்கில் சம்மந்தமே இல்லாமல் என்ட்ரி கொடுத்த ஒரு டீமன் ஆக்கசா. இந்த ஆர்க்கில் அப்பர் மூனோட பொட்டன்ஷியலை காமிச்சிருப்பாங்க பாருங்க. எப்பா பாப்பா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த ஃபைட்டு, அவனோட பர்சனாலிட்டி, அவனோட பவர்ஸு, இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ அழகா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆப்வியஸ்லி கோட்டட் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வர போகிற டீமன் ஒரு என்பிசி கேஸ் தாங்க. ஏன்னா அதோட பேரை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பார்க்க மாதிரி ஆக்டோபஸ் டெண்டக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்டோபஸ் டீமன் சொல்லிட்டு கூப்பிடலாம். ப்ளஸ் ஸ்க்ரீன் டைமும் கொஞ்ச நேரம் தான் கிடச்சிருக்கும். அந்த ஒரு செகண்ட்லேயே இவனை வெட்டி போட்டு போயிடுவாங்க. அதனால என்பிசி டியரில் வச்சுட்டு அடுத்த டீமனை பற்றி பார்க்க போயிடலாம். ஸோ அப்பர் 6ல் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கிற டாகி கூட இந்த ஃபைட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டாஞ்சிரோ, ஈனோசுகே, ஜெனிட்ஸும் இவங்க 3 பேரையும் போட்டு பந்தாடிக்கிட்டு இருப்பா. பட் டெங்கனோட ஸ்பீடுக்கு டாக்கியால் ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. அதனால தான் இவரோட தலையுமே வெட்டிடுவான். பார்த்தா அதுக்குள்ளே இருந்து அப்பர் 6ஓட பார்ட் 2 கியோட்டோட வெளியே வருவான். என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஒரு அப்பர் மூனோட தலையை வெட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? இங்கே ஒரு அஷிரா எவ்வளோ அசால்ட்டாக வெட்டிட்டு நிற்கிறான். நீங்கள் என்னன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறீங்க. பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கியோட்டரோட பவர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் அவனோட அப்பியரன்ஸு, அவனோட ஸ்டைலு, ஃபைட்டிங் ஸ்டைலு, வெப்பனை ஹோல்ட் பண்ணுற விதம் எல்லாமே டாப்னாச்சுங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கியோட்டரோ மட்டும் தனியாக ஒரு டீமனாக இருந்தால் அவன் ப்ராபபிலி அப்பர் மூன்ஸில் பெரிய இடத்தையே பிடிச்சிருக்கலாம். பட் டாக்கி கூட இருக்கிறதுனால தான் அவனோட பவர்ஸ் கம்மியாச்சு. இதனால் நான் டாக்கியை ஒர்த்து டியர்லையும் நம்ம கியோட்டரோவை கோட்டட் டியர்லையும் வைக்கிறேன்.
அடுத்ததா அப்பர் ஃபோர் ஹண்டெங்கோ. இவனுக்கும் அப்படிதான். தலையை வெட்டினா 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேர் தலையை வெட்டினா 4 பேர் வருவாங்க. இன்னும் மாத்தி மாத்தி பல வெர்ஷனா காட்டுவான். இந்த வெர்ஷன் எல்லாத்தையும் மொத்தமா என்னன்னா மொத்தம் 7 பேர் இருக்காங்க. பட் இவங்க 7 பேருக்கும் நம்மளால ரேங்கிங் போட முடியாது. அதனால 7 பேரையும் ஒண்ணா சேர்த்து ஒரே ரேங்கிங்கா இவங்கள கோட்டட் டியர்ல வச்சிடுறேன். அடுத்து நம்ம ரேங்க் பண்ண போறது இந்த பானை எல்லாத்தையும் உருவாக்குற அப்பர் 5 கியோகோ. சோகமான ஒரு விஷயம் என்னன்னா அப்பர் மூன்ஸ்ல கியோகோவோட ஸ்டோரியை பத்தி தான் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சரி பவராவது ஓரளவுக்கு நல்லா காமிச்சிருப்பாங்களான்னு கேட்டா அதுதான் இல்லை. ஏன்னா மியூச்சுவலோட பவரை இந்த இடத்துல காட்டணுங்கிறதுக்காக அப்பர் 6 கியோட்டோரோ அப்புறம் அப்பர் 4 ஹண்டெங்கோ இவங்க 2 பேருக்கு காமிச்ச பவர் ஸ்கேலிங்கை விட எனக்கு பல மடங்கு கம்மியாக தான் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இவனை நம்மளுக்கு யாருக்குமே ஞாபகம் இருக்காது. இந்த டீமன் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்கட்டன் டீமன்னே சொல்லலாம். பவர் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. இந்த மியூச்சுவலோ எல்லாத்தையும் வாட்டர் பபுளில் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். அதனால நான் இதை ஒர்த்து டியரில் வைக்கிறேன். இது கூடவே இந்த கியோக்கோ வந்து பெட்டு மாதிரி பல டீமன்ஸ் செஞ்சு வச்சிருப்பான். பட் இது எல்லாமே டீமன்ஸ் தான். அதுக்காக இதை நான் என்பிசி டியரில் வைக்கிறேன். ஏன்னா இந்த டீமன்ஸோட ஸ்டோரி இன்ஃபேக்ட் ஃபைட்டு ஸ்க்ரீன் டைம் எதுவுமே இருக்காது. அடுத்ததா மியூச்சுவலோட பாஸ்ட்ல வர டீமன். இந்த டீமன் தான் மியூச்சுவலோட அண்ணனை சாவடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த சின்ன வயசுலேயே மியூச்சுவலோ இந்த டீமனை போட்டு சாவடிச்சிருவான். ஸோ பெருசாக பவர் எதுவும் காட்டல. அதனால நான் என்பிசி டியரில் வைக்கிறேன். அடுத்ததா கியோமையோட பாஸ்ட்ல வர ஒரு டீமன். இந்த டீமன் லைட்டாக மூளையை யூஸ் பண்ணி நிறைய பேரை சாப்பிட்ருக்கோம். கியோமே கூட இருக்க பசங்க எல்லாத்தையும் சாவடிக்கணுங்கிறதுக்காக அதில் ஒரு சின்ன பையனை பிடிச்சி அவங்ககிட்ட ஒரு டீலிங்கை போடும். ப்ளஸ் அவனுமே எல்லாத்தையும் சொல்லிடுவான். அந்த இடத்துக்கு போய் எல்லா டீமனையும் சாப்பிட்ருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோட்டட் அஷிராவை உருவாக்கி அந்த டீமனும் இதுதான். அதனால நான் இதை நாட் பேட் டியரில் போட்டு வைக்கிறேன். அடுத்ததா அப்பர் 1 டீமனான கோகுஷிபோ. இவனை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. பட் அது எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பாய்லர். சிம்பிளாக சொல்லணும்னா டீமன்ஸ் எல்லாமே மூசானுக்கு அடுத்து பயப்படுற ஒரே டீமன்னா அது இந்த டீமன் தான். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொன்னாலும் அது இந்த டீமனோட ஸ்டோரியை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கோட்டட் டியர். அடுத்ததா அப்பர் 2 டோமா. டோமாவோட கேரக்டரே சும்மா வைபாக இருக்குங்க. டீமன் ஸ்லேயரில் வைபாக இருக்க ஒரே டீமன்னா அது டோமா மட்டும்தான். அதுவும் எந்த அளவுக்கு வைபான கேரக்டர்னா மூசான் செம்ம கடுப்பில் சீரியஸாக ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருப்பான். அந்த இடத்துல ஒரு டீமன் கூட என் கூட டேட்டுக்கு வரியான்னு கேட்டிருப்பான். இதெல்லாம் சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச டீமன்னா அது டோமா தான். ஸோ டோமாவானா கோட்டட் டியரில் வைக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண உங்களோட வியூ டிவி சைனிங் ஆஃப்.